நம்ம பொள்ளாச்சியிலங்க இன்னும் பழமை மாறாத நெறைய கிராமங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா, மரத்துக்கடியில சாமி வச்சு கும்பிடுறதும், கொண்டாடுறதும் ஒரு வழக்கமா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி நாங்க போன இடம் தான் செமனாம்பதியில இருக்கிற உதிர பகவதியம்மன் கோவிலுங்க. நடு காட்டுக்குள்ள ஒரு அழகான மரத்துக்கு அடியில அமைஞ்சிருக்குங்க இந்த உத்திர பகவதியம்மன் கோவிலுங்க. உதிர பகவதியம்மன் ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வங்க. பெண்களுக்கு மாதம் மாதம் வர பிரச்சனைக்கு இந்த அம்மன கும்பிட்டா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த அம்மன வந்து வேண்டுவாங்க. பொள்ளாச்சியில இருக்கிற செமனாம்பதியில இந்த கோவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க. தெய்வகோல காளியம்மன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற செமனாம்பதியில இருக்கிற உத்திர பகவதியம்மன் கோயிலுக்கு மறக்காம வந்து பார்த்துட்டு போயிருங்க. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா, இந்த கிராம மக்களுக்கு ஒரு குலதெய்வமா இருக்காங்க. பொள்ளாச்சியிலிருந்து செமனாம்பதிக்கு பஸ் இருக்குங்க. நடந்து போனோம்னா காட்டுக்குள்ள அழகான ஒரு கோவிலுங்க. இந்த மாரி ஒரு மரத்துக்கடியில கோவில் இருக்குன்னு பொள்ளாச்சி மக்களுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காதுங்க. கேரளா பக்கங்காட்டி கேரளால இருந்து நெறைய மக்கள் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. நம்ம பொள்ளாச்சி மக்களுக்கு யாருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா பெண்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமா இந்த வீடியோ போய் சேரணுங்க. ஏன்னா உத்திர பகவதி அம்மன் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான தெய்வங்க. இந்த அம்மன கும்பிடும்போது மாசம் மாசம் வர அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. வலிய தாங்கிக்க ஒரு சக்திய குடுக்குங்க இந்த அம்மனுங்க. மனசார வேண்டுனா கண்டிப்பா கிடைக்கும்.